முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 83. தலைப்பு கிருஷ்ணனின் புறப்பாடு. கிருஷ்ணா செட் அவுட். உத்தியோக பர்வா செக்ஷன் 83A. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 12. இந்த பதிவின் சுருக்கம்: துரியோதனனுக்கு அறிவுரை கூறி சமாதானத்தை எட்டும்படி கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் சொன்னது. கிருஷ்ணன் அதை ஆமோதித்தது. காலையில் எழுந்த சாத்தியகியையும் உடனடைத்துக் கொண்டு கிருஷ்ணன் புறப்பட்டது. கிருஷ்ணன் கொண்டிருந்த ஆயுதங்கள், தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள், அந்த தேரில் இருந்தவை ஆகியவற்றின் வர்ணனைகள், கிருஷ்ணன் புறப்பட்ட போது ஏற்பட்ட நல்ல சுகுணங்கள் ஆகியவற்றை வைசம்பாயனர் சொன்னது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 83 கிருஷ்ணனின் புறப்பாடு. இப்பதிவிற்குள் நுழைவோம். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் சொன்னான்: ஓ கேசவா, கிருஷ்ணா, நீ இப்போது அனைத்து குருக்களுக்கும், அதாவது அந்த கௌரவர்களுக்கும் சிறந்த நண்பனாக இருக்கிறாய். இருதரப்பிடமும் உறவுமுறை கொண்ட நீ இருவருக்கும் அன்பிற்குரிய நண்பனாகவே இருக்கிறாய். பாண்டவர்களுக்கும் திருதராஷ்டிரர் மகன்களுக்கும் இடையில் சமாதானத்தை கொண்டு வருவதே உனக்கு தகும். ஓ கேசவா, கிருஷ்ணா, நீ திறமையானவன். எனவே சமரசத்தை கொண்டு வருவதே உனக்கு தகும். ஓ தாமரை கண் கொண்டவனே, கிருஷ்ணா, இங்கிருந்து சமாதானத்துக்காக சென்று ஓ எதிரிகளை கொல்பவனே, எப்போதும் கோபத்துடன் இருக்கும் எங்கள் சகோதரன் சுயோதனனிடம், அந்த துரியோதனனிடம் உண்மையில் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல். அறம், பொருள் ஆகியவை நிறைந்ததும் மங்களகரமானதும் நன்மை விளைவிக்க கூடியதுமான உனது ஆலோசனைகளை மூடனான துரியோதனன் ஏற்கவில்லை எனில் அவன் விதிக்கு பலியாக போகிறவன் ஆவான் என்றான் அர்ஜுனன். அதற்கு அந்த புனிதமானவன், நீதிக்கு இசைவானதையும் நமக்கும் குருக்களுக்கும் நன்மையானதையும் சாதிக்க விரும்பியே நான் மன்னன் திருதராஷ்டிரனிடம் செல்கிறேன் என்றான் கிருஷ்ணன். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார். இரவு கடந்து ஒளிரும் சூரியன் கிழக்கில் உதித்தான். மைத்திரம் என்ற நேரம், அதாவது முகூர்த்தம் நடந்து கொண்டிருந்தது. சூரியனின் கதிர்கள் இன்னும் மென்மையாகவே இருந்தன. அந்த மாதமானது ரேவதி நட்சத்திரத்தின் கீழ் இருந்தது. அதாவது கௌமுத கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தின் ரேவதி நட்சத்திர நாளில் கிருஷ்ணன் புறப்பட்டான். இலையுதிர் காலம் விடுபட்ட பனிக்காலமாகவும் அகது இருந்தது. பூமியை சுற்றிலும் அபரிமிதமான பயிர்கள் நிறைந்திருந்தன, விளைந்திருந்தன. அத்தக நேரத்தில்தான் வலிமை மிக்க மனிதர்களில் முதன்மையானவனும் அருமையான உடல் நிலையை கொண்டவனுமான ஜனார்த்தனன், அந்த கிருஷ்ணன், தெய்வீக முனிவர்களின் துதிகளை கேட்கும் வாசவனை, அந்த இந்திரனை போல மங்களகரமானதும் புனித ஒலியுடையதுமான அந்தணர்களின் இனிமையான வார்த்தைகளை கேட்டு காலையில் வழக்கமாக செய்யும் செயல்களையும் சடங்குகளையும் செய்து குளித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு தைலங்களாலும் ஆபரணங்களாலும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு சூரியன், அக்னி ஆகிய இருவரையும் வழிபட்டான். காளையின் வாலை தொட்டு அந்தணர்களை மரியாதையுடன் வணங்கி புனித நெருப்பை வலம் வந்து பார்வையில் பட்ட வழக்கமான மங்கள பொருட்களில் தனது கண்களை செலுத்தி யுதிஷ்டனின் வார்த்தையை நினைத்து பார்த்த ஜனார்த்தனன், அந்த கிருஷ்ணன், தன் அருகே அமர்ந்திருந்த சினியின் பேரனான சாத்தியகியிடம் சொன்னான்: எனது தேர் தயார் செய்யப்படட்டும். எனது சங்கும் கதாயுதத்துடன் கூடிய எனது சக்கரமும் அம்பரா தூணிகளும் கணைகளும் தாக்குதலுக்கும் தற்காப்புக்கும் பயன்படுத்தும் அனைத்து வகையான ஆயுதங்களும் அதில் அந்த தேரில் இருக்கட்டும். ஏனெனில் துரியோதனன், கர்ணன் மற்றும் சுபலனின் மகன் சகுனி ஆகியோர் தீய ஆன்மா கொண்டவர்களாவர். ஒருவன் வலிமை மிக்கவனாகவே இருந்தாலும் பலத்தில் சிறிய எதிரிகளை கூட அவன் அலட்சியப்படுத்தக்கூடாது என்றான் கிருஷ்ணன். சக்கரம் மற்றும் கதாயுதத்தை தாங்குபவனான கேசவனின், அந்த கிருஷ்ணனின் விருப்பங்களை புரிந்து கொண்ட அவனது பணியாட்கள், தேருக்கு முன் செல்லும் பரிஜனங்கள் அவனது தேரை பூட்டச் செய்தனர்.
ஆண்ட அழிவு நேரத்தில் வெளிப்படும் நெருப்பின் பிரகாசம் கொண்ட அந்த தேர் அதே நெருப்பை போன்ற வேகமும் கொண்டதாக இருந்தது. அதன் 2 சக்கரங்களும் பிரகாசத்தில் சூரியனையும் சந்திரனையும் ஒத்திருந்தன. பிறை மற்றும் முழு நிலவுகள், மீன்கள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றின் ஒப்பனைகளை தன்னில் கொண்டு பல்வேறு வகையான மலர்கள், முத்துகள் மற்றும் பல்வேறு வகையான ரத்தினங்களாலான மாலைகளால் அந்த தேர் சுற்றிலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. உதய சூரியனின் பிரகாசத்தை கொண்டிருந்த அந்த தேர் பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது. பல வண்ண ரத்தினங்களையும் தங்கத்தையும் கொண்டிருந்த அகது அழகிய கொடிகளுடன் கூடிய அற்புதமான கொடிக்கம்பங்களை கொண்டிருந்தது. தேவையான அனைத்து பொருட்களும் நன்கு வழங்கப்பட்டு எதிரிகளால் தடுக்க இயலாத வகையில் இருந்த அது புலித்தோல்களால் மூடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு எதிரியின் புகழையும் கவரவல்லதும் யாதவர்களின் மகிழ்ச்சியை அதிகரிக்க வல்லதுமாக அந்த தேர் இருந்தது. சைப்பியம், சுக்ரீவம், மேக புஷ்பம், வலாககம் என்ற பெயர்களை கொண்ட அற்புத குதிரைகளை நன்கு குளிப்பாட்டி அழகிய சேனங்களை அவற்றுக்கு உடுத்தி அந்த தேரில் பூட்டினர். கிருஷ்ணனின் மதிப்பை மேலும் உயர்த்தும்படி இறகு கொண்ட பிறவிகளுக்கு, அதாவது பறவைகளுக்கு தலைவனான கருடன் அங்கே வந்து பயங்கர சடசடப்பொலியை எழுப்பும் அந்த தேரின் கொடிக்கம்பத்தில் அமர்ந்தான். மேருவின் சிகரம் போன்று உயர்ந்ததும் பேரிகை கொண்ட மேகங்களை போன்ற ஆழ்ந்த உரத்த சடசடப்பொலியை எழுப்பக்கூடியதும் இயக்குபவரின் விருப்பத்திற்கேற்ப செல்லும் தெய்வீக தேரை ஒத்திருப்பதுமான அந்த தேரில் சௌரி, அதாவது கிருஷ்ணன் ஏறினான். சாத்தியகியும் அதில் உடனேற்றிக் கொண்ட அந்த மனிதர்களில் சிறந்தவன் அந்த கிருஷ்ணன் தனது தேர்ச்சக்கரங்களின் சடசடப்பொலியால் பூமியையும் வானத்தையும் நிறைத்தபடி கிளம்பினான். வானம் மேகமற்று இருந்தது. மங்களகரமான காற்று சுற்றிலும் வீசத் தொடங்கியது. தூசியில் இருந்து விடுபெற்ற சுற்றுச்சூழல் தூய்மையானது. உண்மையில் வாசுதேவன் அந்த கிருஷ்ணன் அப்படி கிளம்பிய போது மங்களகரமான விலங்குகளும் பறவைகளும் வலமாக சுற்றி அவனை, அந்த கிருஷ்ணனை பின்தொடர்ந்து சென்றன. கொக்குகள், மயில்கள், அன்னங்கள் ஆகியன நல்ல சகுனங்களை கொண்ட ஒலிகளை வெளியிட்டபடியே அந்த மதுவை கொன்றவனை, அந்த மதுசூதனை தொடர்ந்து சென்றன. மந்திரங்களின் துணையோடு கூடிய ஹோம நீர் காணிக்கைகளால் ஊட்டப்பட்ட நெருப்பே கூட புகையில் இருந்து விடுபட்டு உற்சாகமாக சுடர்விட்டு எரிந்து தனது தழல்களை வலப்புறமாக வெளியிட்டது. வசிஷ்டர், வாமதேவர், பூரித்யும்னர், கயர், கிரதர், சுக்கிரர், குசிகர், பிருகு மற்றும் பிற பிரம்ம முனிவர்களும் தெய்வீக முனிவர்களும், அதாவது நாரதர், வால்மீகர், மருத்தர் ஒன்றிணைந்து யாதவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குபவனும் வாசவனுக்கு, அதாவது அந்த இந்திரனுக்கு இளைய தம்பியுமான கிருஷ்ணனின் வலப்புறமாக நின்றனர். இப்படி அந்த முனிவர்களாலும் ஒப்பற்ற பிற முனிவர்களாலும் புனிதமானவர்களாலும் வழிபடப்பட்ட கிருஷ்ணன் குருக்களின் வசிப்பிடம் நோக்கி கிளம்பினான் என்றார் வைசம்பாயனர். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 83 கிருஷ்ணனின் புறப்பாடு இப்பதிவு நிறைவுற்றது.